Dear aspirants, welcome to the channel. இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸை ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். சிட்டிசன் சென்ட்ரிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது கவர்மெண்ட்டில் வேலை செய்கிற அஃபீஷியல்ஸ் டிஜிட்டலாக அப்டேட் ஆகணுன்றதுக்காக அவங்களுக்கு திறன் மேம்பாடு பயிற்சி கொடுக்க போகிறாங்க. ஐ காட் கர்மயோகி போர்ட்டல் மூலமாக இதில் சில நியூ அப்டேட்ஸும் வந்திருக்கு. ஐ காட் ஏஐ சார்த்தி இது மூலமாக நம்ம தேவையான லேர்னிங் ரிசோர்ஸஸை எடுத்துக்க முடியும். அண்ட் ஐ காட் ஏஐ ட்விட்டர் மூலமாக ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான கோர்ஸ் சப்போர்ட் கொடுக்க முடியும். கர்மயோகி டிஜிட்டல் லேர்னிங் லேப் 2.0 இது ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபெசிலிட்டி. இது மூலமாக ஆக்மெண்டட் ரியாலிட்டி, விஷுவல் ரியாலிட்டி, கேமிஃபிகேஷன் மூலமாக இந்த கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்க்கு டிஜிட்டல் லேர்னிங் சொல்லி தருவாங்க. டிஜிட்டல் பற்றின அப்டேட்டான விஷயங்களை கற்றுக் கொடுப்பாங்க. இப்படி அட்மினிஸ்ட்ரேஷனில் டிஜிட்டலைசேஷன் பண்ணும்போது அதில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னா, யூஸ்வலாக நிறையா பேப்பர் ஒர்க் இருக்கும் பியூரோக்ரஸியில். இப்போ இந்த டிஜிட்டலைசேஷன் மூலமாக அது எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ணி அந்த வேலைகள் எல்லாமே ரொம்ப வேகமாக முடிக்க முடியும். தேவையான சர்வீஸை டைமுக்குள்ளே நம்மளால் முடிக்க முடியும். இது மூலமாக டிலேஸ் எல்லாமே ரெடியூஸ் ஆகும். அதே மாதிரி ஃபிசிக்கல் விசிட்ஸும் அவாய்ட் பண்ண முடியும். மேக்ஸிமம் எல்லாமே ஆன்லைன்லேயே நம்ம முடிச்சிடலாம். இப்படி டிஜிட்டைசேஷன் பண்ணுறது மூலமாக சிட்டிசனோட பார்ட்டிசிபேஷனும் அதிகமாகும். ஏன்னா இந்த டிஜிட்டல் டூல்ஸ் மூலமாக அவங்க ஃபீட்பேக் கொடுக்கலாம், அவங்களோட குறைகளை சொல்ல முடியும், கன்சல்ட் பண்ண முடியும். இப்படி நிறையா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இது எல்லாமே ரியல் டைம் அப்டேட்டாகவே இருக்கும். அண்ட் இந்த டிஜிட்டைசேஷன் ஃபுல்லாகவே மொபைல் ஆக்சஸாகவும் இருக்குது. இது மூலமாக நடுவில் மீடியேட்டர் இல்லாமல் எல்லாமே டைரக்ட் கான்டாக்டாகவே இருக்கிறதுனால டிரான்ஸ்பரன்சி அதிகமாகும், வெளிப்படைத்தன்மை அதிகமாகும். இப்படி ஒரு டிஜிட்டல் சிஸ்டம் மூலமாக எல்லாமே எவிடன்ஸ் பேஸ்டாகவே பாலிசி மேக்கிங் பண்ண முடியும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். மார்ஜினல் ஃபார்மர்ஸ்னு யாரை சொல்லுவோம்னா, ஒரு ஹெக்டாக்கருக்கும் கம்மியான அளவில் நிலம் வச்சுருக்கவங்கள தான் சொல்லுவாங்க. இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ்லேயே 65% ஃபார்மர்ஸ் இப்படி தான் இருக்காங்க. அவங்களோட மொத்த கல்டிவபிள் லேண்ட் ஏரியாவே 24% தான். இவங்க தான் பேசிக்காகவே ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கு கடனும் சீக்கிரம் கிடைக்காது, தேவையான இன்புட்ஸ் கிடைக்காது, மார்க்கெட்டை அவ்வளோ சீக்கிரம் கரெக்டாக போய் அப்ரோச் பண்ண முடியாது. அண்ட் பப்ளிக் சர்வீஸும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இவங்களுக்கு அணுகக்கூடிய இடத்துல இருக்கிறது ப்ரைமரி அக்ரிகல்ச்சுரல் கிரெடிட் சொசைட்டிஸ் அண்ட் அக்ரிகல்ச்சுரல் கோஆப்ரேட்டிவ்ஸ் மட்டும்தான். அவங்களுக்கு தேவையான அக்ரிகல்ச்சுரல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கும் சரி, வாழ்வாதாரத்துக்கும் சரி, அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சொசைட்டி தேவைப்படுது. இதுக்கு நடுவில் இருக்க சவால்கள் என்ன அப்படின்னா, பொதுவாகவே விவசாயிகளுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் பற்றியோ பெனிஃபிட்ஸ் பற்றியோ பெருசாக அவேர்னஸ் இருக்காது. ஏன்னா அவங்க எல்லாருமே ரொம்ப தூரத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு கரெக்டாக போய் அந்த நாலேஜும் ஸ்கீம்ஸும் போய் ரீச் ஆகாது. அதில் நிறையா கேப் இருக்குது. டிஜிட்டலாக கூட அவங்களோட ஸ்கில் வேல்யூ ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். மேக்ஸிமம் மேபி அன்எடுகேட்டட் பீப்புள் ஆர் லோ லிட்ரஸி லெவலில் இருக்க பீப்புள் மேபி நம்ம நாட்டில் அப்படி தானே விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனாலேயோ என்னவோ அவங்களால டிஜிட்டலாக அவங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறதுல ஏதோ ஒரு பேரியர் இருந்துகிட்டே இருக்குது, ஒரு கேப் இருந்துகிட்டே இருக்குது. ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு கடன் கிடைக்கிறது கிடையாது. அவங்களுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்குது. நிறைய நடுவில் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு கடன் கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்குது. அதனாலேயே இன்ஃபார்மல் தனியாக ப்ரைவேட்டாக ஒரு ப்ராப்பர் பேங்கிங் இல்லாமல் தனியாக வெளியே கடன் வாங்கிறது, அது மூலமாக பிரச்சனைகளை மாட்டிக்கிறது, நிறைய விஷயத்த அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. உள்கட்டமைப்புலையும் நிறையா ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. கரெக்டாக அவங்களுக்கு போய் கிடைக்க மாட்டேங்குது. அவங்களுக்கு தேவையான ஃபிசிக்கல் ஃபெசிலிட்டிஸும், வேர்ஹவுஸாக இருக்கட்டும், வேறு சில அவங்களுடைய தேவைகளை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறதுக்கான நிறையா விஷயங்கள் அவங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக அக்சசபிளாக இல்லை. ஜெண்டர் கேப் மோஸ்ட்லி இது ஒரு மேல் டாமினேட்டட் ஸ்பேஸாக தான் இருக்குது. விமனோட கான்ட்ரிபியூஷன் இருந்தாலுமே, அவங்களோட கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருந்தாலுமே அது ஒரு மேல் டாமினேட்டட் ஸ்பேஸாக மட்டும்தான் இருக்குது.
இந்தியாவுல கம்யூனிஸ்ட் பார்ட்டி உருவாகி 100 வருஷம் ஆயிடுச்சு. இது வந்து கான்பூர்ல 26th டிசம்பர் 1925ல ஃபர்ஸ்ட்டு உருவாச்சு. இந்த பார்ட்டியோட ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் வந்து எம்.என். ராய், முகமது அலி, எம்.பி.டி. ஆச்சார்யா, முகமது ஷஃபீக்னு இருந்திருக்காங்க. இந்த பார்ட்டியை தஷ்கெண்ட் அங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதோட ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் வந்து சிங்காரவேலு செட்டியார். இதோட ஃபஸ்ட்டு ஜெனரல் செக்ரட்டரிஸ் வந்து எஸ்.வி. கட், அப்புறம் ஜே.பி. பகர்ஹட்டா. இதை ஃபார்மலாக கான்பூர் கம்யூனிஸ்ட் கான்ஃபரன்ஸில் தான் ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அதாவது அன்னைக்கு டைமில் பிரிட்டிஷ் இந்தியாவில் வெவ்வேறு இடத்துல இருந்த கம்யூனிஸ்ட் குரூப்ஸ் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து இப்படி ஒரு பார்ட்டியை ஃபார்ம் பண்ணாங்க. இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து இந்தியாவில் தலித் ரைட்ஸ்க்காகவும், ஹிந்து முஸ்லீம் ஒற்றுமைக்காகவும், கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இது போன்ற விஷயங்களுக்காக நிறையவே குரல் கொடுத்துருக்காங்க, நிறைய சப்போர்ட்டும் பண்ணியிருக்காங்க. இவங்க ஃபஸ்ட்டு ஐஎன்சியோட 1921 செஷனில் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ்க்காக டிமாண்ட் பண்ணாங்க. இதவே லாகூரில் வந்து 1929ல் அடாப்டும் பண்ணாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மேனுஃபேக்சரிங் செக்டாரோடைய ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் வந்து 17%. இதுவே வந்து சைனாவில் 25 to 30%, அண்டு சவுத் கொரியாவில் 27%, வியட்நாமில் 24%. அதாவது நம்ம இவங்க எல்லாருக்கும் பின்னாடி தான் இருக்கோம். அதே மாதிரி இந்தியாவோட மொத்த ஒர்க் ஃபோர்ஸில் மேனுஃபேக்சரிங் செக்டாரில் 11.4% இருக்கும், அக்ரிகல்ச்சரில் 45% அண்ட் சர்வீஸ் செக்டாரில் 29% இருக்கும். நம்மளுடைய மேனுஃபேக்சரிங் செக்டார் டெவலப்மெண்ட்டில் ஒரு சின்ன தேக்கம் தெரிஞ்சிட்டே இருக்குது. இதுக்கு காரணம் டுட்ச் டிசீஸ். அதாவது டுட்ச் டிசீஸ் அப்படின்னா நேச்சுரல் ரிசோர்ஸ் வந்து பூம் ஆகும்போது அது மேனுஃபேக்சரிங்கை வீக் பண்ணும் அண்ட் ட்ரேடிங் செக்டார்ஸையும் ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். இதுதான் டீஇண்டஸ்ட்ரியலைசேஷனை லீட் பண்ணும். இது மட்டுமே காரணம் கிடையாது, நம்மளோட இன்ஃபார்மாலிட்டியும் ஒரு காரணம். அதாவது நம்ம வேலை பார்த்துட்ருக்க நிறைய சின்ன மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஃபார்மலாக ஆர்கனைஸ்டாக இல்லாமல் கொஞ்சம் இன்ஃபார்மலாக தான் இருக்குது. இதுவே வந்து அவங்களுடைய டெக்னாலஜி ரிலேட்டடாக அவங்க ஜாஸ்தி அப்டேட் ஆகாமல் இன்னும் கூட மேன் பவரை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இதுவே அவங்களோட லோ ப்ரொடக்டிவிட்டிக்கும் ஒரு ரீசனாக போயிடுது. இதுலேருந்து நம்ம டெவலப் ஆகணுன்னா இன்றைக்கி முன்னாடி ஓடிட்டுருக்க டெக்னாலஜிஸான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அப்புறம் அட்வான்ஸ்டு மெட்டீரியல்ஸ், ரொபோட்டிக்ஸ் மூலமாக தான் நம்மளோட டெவலப்மெண்ட்டை அதிகப்படுத்த முடியும். அதே மாதிரி ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்லேயும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது. அப்போ தான் நம்மளால் நிறைய ரிசர்ச் ஹப்ஸ் வந்து ஓப்பன் பண்ண முடியும். அதுலேருந்து கிடைக்கக்கூடிய இன்புட்ஸ் வச்சு தான் நம்ம நிறைய டெவலப்மெண்ட்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போது ஷார்ட் நியூஸஸ்லாம் பார்த்துடலாம். K4 மிசில், டிஆர்டிஓ K4 சப்மரைன் லான்ச்டு பேலிஸ்டிக் மிசிலை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஏஎன்எஸ் அரிகாத்லேருந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. K4ஓட அப்ரிவேஷன் வந்து கலாம் 4. இது ஒரு நியூக்ளியர் கேப்பபிள் இன்டர்மீடியேட் ரேஞ்ச் சப்மரைன் லான்ச்டு பேலிஸ்டிக் மிசில். இது வந்து 3500 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச். கிம்பர்லி ப்ராசஸ்ன்றது ஒரு சர்டிஃபிகேஷன் ஸ்கீம். இது வந்து எதுக்காக அப்படின்னா டைமண்ட் வந்து இல்லீகலாக டிராஃபிக்கிங் பண்ணுறத ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக. அதாவது சட்டப்பூர்வமாக இல்லாமல் வேறு சில வழிகளில் வந்து டைமண்டை வந்து ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அதை தடுக்கிறதுக்காக இந்த கிம்பர்லி ப்ராசஸ் சர்டிஃபிகேஷன் ஸ்கீம் வந்து இருக்குது. இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கீம். இது இருந்தால் மட்டும்தான் கான்ஃப்ளிக்ட் டைமண்ட்ஸ், அதாவது ரஃப்பாக இருக்கக்கூடிய டைமண்ட்ஸை வந்து ட்ரேட் பண்ண முடியும். இதில் வந்து 60 பார்ட்டிசிபெண்ட்ஸ் இருக்காங்க. இந்த கிம்பர்லி ப்ராசஸ் சர்டிஃபிகேஷனில் வந்து 60 பார்ட்டிசிபேட்டிங் மெம்பர்ஸ் இருக்காங்க. இந்தியாவும் இதில் ஒன் ஆஃப் த பார்ட், ப்ளஸ் யூரோப்பியன் யூனியன். 99% ஆஃப் குளோபல் ரஃப் டைமண்ட் ட்ரேடில் வந்து இந்த சர்டிஃபிகேஷன் இருந்தால் மட்டுமே பண்ண முடியும். ஃபஸ்ட்டு இப்போ தான் வந்து இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷனை வந்து சந்தாலி லாங்குவேஜில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க.
இது வந்து எந்த ஒகேஷனை ஸ்பெஷல் ஆக்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவங்களுக்குன்னு ஒரு ரிட்டன் ஸ்கிரிப்ட் இருக்குது. ஓல் சிக்கி ஸ்கிரிப்ட்னு சொல்லிட்டு. இதை டெவலப் பண்ணவர் வந்து பண்டிட் ரகுநாத் முர்மு 1925ல். இதோட பர்த் சென்டரியை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் வந்து இப்படி ஒரு கான்ஸ்டிடியூஷனை ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க சாந்தாலி லாங்குவேஜில். அண்ட் சாந்தாலி லாங்குவேஜ்ன்றது முண்டா ஃபேமிலியோடது. முண்டா ஃபேமிலி வந்து ஆஸ்ட்ரோ ஏஷியாட்டிக் லாங்குவேஜ் ஃபேமிலி. இவங்களோடது வந்து 22 அஃபிஷியல் லாங்குவேஜில் இந்த சாந்தாலி லாங்குவேஜும் ஒன்று. ஜாஸ்தி சாந்தால் லாங்குவேஜ் பேசுகிறவங்க வந்து ஜார்க்கண்ட், ஒடிஷா, வெஸ்ட் பெங்கால், பீகாரில் இருப்பாங்க. குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா அவங்களோட குவாலிட்டியில் வந்து ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அப்படி அவங்க கொண்டு வந்தது வந்து குவாலிட்டி மார்க் தேஷ் கா ஹக் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு QR கோட் குவாலிட்டி மார்க். இது வந்து ஹாஸ்பிட்டலில், லேப்ஸில், ஸ்மால் பிஸ்னஸ்லலாம் வந்து ஃபேக் சர்டிஃபிகேட்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்டு குவாலிட்டி செட்டு, இது மூலமாக வந்து பிஸ்னஸ் பீப்புள் அவங்களோட கம்ப்ளைண்ட்ஸையும் அவங்களோட ஃபீட்பேக்ஸையும் வந்து ஷேர் பண்ண முடியும். தென் குவாலிட்டி பாஸ்போர்ட், இதை லான்ச் பண்ணுறது இந்தியாவுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து வேறு சில மார்க்கெட்டில் நல்ல அக்சசிபிலிட்டி கிடைக்கும். PM செட்டு, அதாவது பிரதான் மந்திரி ஸ்கில் அண்ட் எம்ப்ளாயபிலிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன் த்ரூ அப்கிரேடட் ITIs. இது ஒரு சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்ப்ரனர்ஷிப் கீழே வேலை செய்யுது. இதில் 2 காம்போனன்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து 1000 IITஸை வந்து அப்கிரேட் பண்ணி அதை ஒரு கிளஸ்டர் ஹப்பாக மாற்றுறது. ரெண்டாவது, நேஷ்னல் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் மூலமாக 5 நேஷ்னல் சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸை செட் பண்ணுறது. அண்ட் இந்த ஸ்கீமுக்கான 50% சென்ட்ரல் ஷேரை வந்து ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கும் வேர்ல்ட் பேங்க்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. கமேலியா சினென்சிஸ், இது வந்து ஒரு ட்ரீ பிளான்ட்டோட நேமு. இதோட காமன் நேம் வந்து அசாம் டீ ஆர் டீ கமேலியான்னு சொல்லுவாங்க. இது மேஜராக அசாம்லேயும் வெஸ்ட் பெங்கால்லையும் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸ்டோன் லேபிரின்த், இதை வந்து ரீசெண்டாக மகாராஷ்டிராவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸ்டோன் லேபிரின்த்ன்றது வந்து கற்களால் உருவாக்கப்பட்ட ஒரு சுற்றுப்பாதை. எப்படி சொல்கிறது, ஒரு சுரங்கப்பாதை அல்லது சுற்றுப்பாதை. அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அட் த சேம் டைம் சர்க்குலர் ஷேப்பில் இருக்கும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப பழைய காலத்து, ஃபஸ்ட்டுலேருந்து 3rd சென்ச்சுரிக்குள்ளே சத்தவாகனா பீரியடில் தான் இது வந்து கட்டப்பட்டிருக்கு. 2000 வருஷம் பழசு. இதை வந்து ரீசெண்டாக பொராமணி கிராஸ்லேண்ட், ஷோலாப்பூர், மகாராஷ்டிராவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஏன்ஷியன்ட் இண்டோ ரோமன் ட்ரேடை வந்து கனெக்ட் பண்ணுது. இது இந்த சுரங்கப்பாதை மாதிரி இல்லாமல் சுருளாக போகுன்ற மாதிரி சொல்கிறாங்க. If you like the video, subscribe the channel. Like, share, comment and press the bell icon.